நம்ம சேனல்ல அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுகள் சில நபர்கள்னால வைக்கப்படும். சில நபர்கள் கோவமடைவதும் உண்டு. கமெண்ட் செக்ஷன்ல சில நபர்கள் சொல்லுவாங்க. "அத என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் சொல்லப்பட்டுட்டு வருது. இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க" அப்படிங்கிறது போல எப்ப பாரு சொல்ற. ஏன் தெளிவா சொல்ல மாட்ற? அப்படிங்கிறது போல சொல்லுவீங்க இல்லையா? பல தடவ உதாரணங்கள் நான் அந்த டைம்ல வச்சிருக்கேன். அதனால தாங்க இப்படி சொல்றேன் அப்படிங்கிறது போல. ஆனா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? ஸோ அதுபோல ஒரு விஷயத்த ரெப்ரூட்டட் ரெப்ரூட்டட் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க. யாருமே இல்ல. பிபிசி தான். ஸோ இந்த பிபிசி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்க அப்டின்னா, ட்ரம்ப் அவர்கள் 2021ல ஒரு ஸ்பீச் குடுத்திருந்தார். அதாவது இது போல வந்து கேப்பிட்டல் ஹில் அந்த வெள்ளை மாளிகை இருக்கு இல்லையா? வாங்க முற்றுகையிடலாம். நம்ம போயி நான் உங்களோட இருப்பேன். போய் முற்றுகையிடுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்சி கைக்கு கொண்டு வந்துரலாம் அப்டிங்கிறது போல இப்ப ஸ்பீச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து அந்த டைப்ல வந்ததா, அப்புறம் இதா இருந்தது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் போச்சு. ட்ரம்ப் அவர்கள் அதுக்காக புடிச்சு ஜெயில்ல போடுறதுக்கு, கேஸ் போடுறதுக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. ஆக்சுவலா ஒரிஜினலான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். "கேபிட்டல் ஹில்லுக்கு எல்லாரும் வாங்க. நானும் உங்களோட இருப்பேன். உடைச்சுட்டு உள்ள போலாம்" அப்படின்னுலாம் அவர் சொல்லவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பொய்யா வந்து பார்த்தீங்கன்னா, மாடிஃபை பண்ணி அப்படியே பரபரப்பு கூட்டுறதுக்காகவும், அம் எப்படி சொல்றது? அ கலவரங்கள உருவாக்குறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வேலைய பார்த்து விட்டாங்க. பிபிசி தரப்புலருந்து நல்லா தரமா செஞ்சு விட்டுருக்காங்க. ஏன்னா, அந்த டைம்ல அதுக்கப்புறம் பைடன் அவர்களோட அரசாங்கம் அந்த டைம்ல ஜெயிச்சிருந்தது இல்லையா? ஸோ, அதுக்கப்புறம் அவங்க வந்து நடந்தது. அப்புறம் என்ன நடந்ததுங்கிறது வரலாறு. பைடன் அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாருங்கிறது வரலாறு. இப்போ அந்த விஷயங்கள் வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, இத வச்சு நீங்க சொல்லுங்க, என் தலைவர் ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர், நியாயத்தின் வழி நடப்பவர். இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லாத விஷயத்த சொன்னதா பொய் சொல்லி, ஒரு மீடியா சொல்லிக்கிறாங்களே, அதையும் நம்பி இது போல ட்ரம்ப் அவர்கள் சொன்னார்ன்னு சொன்னோம்னா என்ன ஆகுறது? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா? இதுல எத்தன உண்மை, எத்தன பொய்கள் அப்படிங்கிறது தெரியல. நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள்ல. போல விஷயங்கள்லாம் வருது. இது கூட பொய்யா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா ஏஐ அது இதுன்னு என்னமோ வந்துருச்சு. இப்போ பவர்ல இருக்கிறவங்க என்ன வேணா செய்யலாம். ஸோ அதுபோல எது உண்மை, எது பொய்ன்னு தெரியாது. இது போல சொல்லப்பட்டுட்டு வருதுங்க. இப்போ நம்ம சேனல்ல ஸ்டாண்டு சொல்லப்பட்டுட்டு வருதுதான். இது போல கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் பிபிசிய என்ன பண்ணுவார்? கோர்ட்டுக்கு இழுப்பாரா? இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா, அவர புடிச்சு கோர்ட்ல இழுத்து போட்டுருந்தாங்க இல்லையா? ஏகப்பட்ட சிக்கல்கள் அந்த டைம்ல அமெரிக்கால நடந்துட்டு இருந்தது இல்லையா? ஏன்னா, ஜெயிலுக்கு போற மாரி என்ன மக் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் எடுத்து கப்புல எல்லாம் நல்ல வியாபாரம். கல்லா கட்டிட்டு இருந்தார் ட்ரம்ப் அவர்கள். ஜெயிலுக்கு போறதுக்கு கூட செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, கல்லா கட்டிட்டு இருந்தாரு. ஏகப்பட்ட இமேஜஸ் விக்கிறது, காயின் விக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த டைம்ல பண்ணிட்டு இருந்தாரு. ஆ கோர்ட்ல கேஸ் நடந்தது. அதிகப்படியான பெனால்டி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு போட்டாங்க. பைடன் அவர்கள் எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இறக்கியிருப்பார் போல தெரியுது. இப்ப ட்ரம்ப் அவர்கள் திரும்பி ஆட்சிக்கு வரும்போது, நார்மலா வந்து மனுஷங்களா இருக்காங்க. நார்மல் நம்ம ஒரு ஹியூமன். ஒருத்தங்க நம்மள கோர்ட் கேஸ்ன்னு இழுத்து அசிங்கப்பட்டு ஏன்னா, செக்சுவல் அபியூஸ் கேஸ் வந்து பண்ணா ட்ரம்ப் அவர்கள் மேல நடந்துட்டு இருந்தது. இது போல வந்து ஏகப்பட்ட கேஸ் போட்டு அதுவும் இல்லாம கோவிட் டைம்ல இம்பார்ட்டன்டான ஃபைல வீட்டுக்கு எடுத்துட்டு போயிரு. அப்ப எல்லாரும் வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். அப்புறம் இருந்தாலும் வீட்ல உட்கார்ந்து வேலை செஞ்சா அதிபர்னா, அப்புறம் வீட்ல உட்கார்ந்து எமர்ஜென்சிக்கு வேலை செய்ய எடுத்துட்டு போக தானே செய்வாரு. இப்போ வெள்ளை மாளிகைன்னா அது கவர்ன்மென்ட் பில்டிங்கு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க, போவாங்க. ஸோ வீட்ல உட்காந்து வேலை பார்க்கலாம்னு 8 போயிருக்கலாம் இல்லையா? இது என்னது இது? எல்லாருக்கும் வொர்க் ஃப்ரம் ஹோம்னா, அப்புறம் என் தலைவன் ட்ரம்புக்கும் தானே வொர்க் ஃப்ரம் ஹோமு. வீட்ல வச்சு வேலை பார்த்துட்டாருன்னா, அப்புறம் என்ன அர்த்தம்? அப்படிங்கிற கேள்விகள் பலதும் இருக்கு அந்த டைம்ல. ஏகப்பட்ட கேஸஸ் அவர் மேல போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பல விஷயங்கள் செஞ்சிருந்தாங்க அமெரிக்கால அந்த டைம்ல. அவர போட்டு உருட்டு பெரட்டி எடுத்து, இவ்ளோ ஃபைன் கட்டு, அவ்வளவு கட்டு அப்படிங்கம்போல அது தனி கேஸ் நடந்தது. இப்ப டாரிஃப்ன்னு சொல்லிட்டு போடுறாரு இல்லையா? அப்படியே ஸ்வைங்ன்னு மேல ஏறி ஏறி விளையாடிட்டு இருக்குது அமெரிக்காவோட மார்க்கெட்லாம். தம்பிகளா போடப் போறேன் போஸ்ட் அப்படிங்கிற சொன்னாருன்னா, செல் கால் அடிச்சாங்கன்னா, ஸ்வைங்ன்னு இறங்கும்போது கை கால் போட்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்கலாம் ரிச் ஆயிரலாம். யாரெல்லாம் கேஸ போட்டு இழுத்து அடிச்சாங்களோ, அந்த கம்பெனியெல்லாம் கீழ வர மாரியான ஒரு டாரிஃப் அப்படிங்கிற ஒரு செய்திகள் குடுத்தா முடிஞ்சுச்சா? தலையில துண்ட போட்டு போயிற வேண்டியதுதான். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, விஷயங்கள் நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இது போல சும்மா வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசிடலாம். என்ன மாரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன வேலை? இது போல பேசுறது தான் வேலை. ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பழி வாங்குறதுக்காக இது போல செய்றாரு. காழ்ப்புணர்ச்சியில அப்படிங்கிற சில நபர்கள் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. சரி நம்மளுக்கு எதுக்கு? ட்ரம்ப் அவர்கள் இது போல வந்து பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லி அவரு சொன்னது இல்லாம வேற ஒண்ணு சொல்லிட்டாரு. எல்லாரும் வாங்க புரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது போல, கேபிட்டல் ஹில்ல ரையாட் நடந்தது இல்லையா? அதுக்கான மூல காரணம் ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு.
அதுவே ஃபேக் அப்படிங்கிறது போல விஷயங்கள் வந்திருக்கு. அமெரிக்கா இது போல பல விஷயங்கள் நடக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா மெயினான விஷயம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள வந்துடலாம். அமெரிக்காவோட நேட்டோ அம்பாசிடர், நேட்டோக்குன்னு அலோகேட் பண்ணிக்கக்கூடிய அம்பாசிடர் இருப்பார் இல்லையா, ஜெலன்ஸ்கி அவர்ல மீட் பண்ணிக்கிறாரு. பார்த்துக்கிறேன், பேசிக்கிறேன். அமெரிக்காவோட அதிபர் தேவ தூதர், அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவரு காட்டுன அமைதி வழியின்பால் செல்லப்பா, அதுதான் ஒரே வழி, வேற எதுவும் இல்ல. முன்னேறி போகணும்னா அவரு காமிச்ச வழியை நோக்கி போ, கண்ணை மூடிட்டு உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறதோட நேர்ல மீட் பண்ணி அவர் தரப்பு வந்து போற நிறுத்தப்பா அப்படிங்கிறத அவர் தரப்பு வந்து சொல்லி இருக்கிறதா அவரே போஸ்ட் போட்டுக்கிறாரு எக்ஸ்ல. அவர் போட்டதா எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அவர் பேர் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். சைட்ல நான் உங்களுக்கு அதை அட்டாச் பண்றேன். நாளைக்கு எக்ஸ்ல இருக்கிறதே பொய் அப்படிங்கிற யாராவது ஹேக் பண்ணி போட்டாங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்றது. அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறார். அவரோட பேர்ல இருந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கு. ஏன் என்ன காரணம் இது போல தேவ தூதர்கள் வந்து திரும்பவும் ஒரு அழுத்தங்கள் ஏன் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது. அதுக்கான அட்டாக் அப்படிங்கிறது நேத்திக்கு உக்ரைன்ல வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. லார்ஜஸ்ட் ஸ்ட்ரைக். இது நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். கின்சால் மிசைல விளையாடிட்டு இதுக்கான பல விஷயங்கள் இருக்கு. நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். இதுல மிக முக்கியமான விஷயங்கிறது ஒடசா பகுதி. இந்த ஒடசா ரீஜன்ல எலக்ட்ரிக்கல் செக்டார்ஸ்லாம் அட்டி டிடெக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்து மேல ஹெவியான அட்டாக். அந்த கம்பெனி கதறி இருக்கிறாங்க. எங்க டேமேஜ் ரொம்ப சிக்னிபிகண்டா இருக்குதுங்க, ரெடி பண்ணவே முடியாது போல தெரியுதுங்க அப்படிங்கிறது போல ஒடசா பகுதி. இந்த ஒடசாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல தடவை சொல்லியிருக்கோம். இது ஒரு போர்ட் சிட்டி. இந்த போர்ட் சிட்டி அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா அமெரிக்கா 50% இப்போ ஓனர் உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லாமே, உக்ரைன் ஒரு நாடு இருக்குன்னா அதுல என்ன வளங்கள் இருந்தாலும் இந்த திருநாட்டில் இருந்தாலும் அது எங்களுக்கு 50% அப்படிங்கிற கையெழுத்து வாங்கியிருக்கிறார். இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால இயற்கை வளன்ட்டு இல்ல, அசட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இது போல எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சாங்கன்னா சிக்னிபிகண்டா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா வரும். ஸோ ரஷ்யாக்குள்ள அடிக்கிறது வந்து பண்ண ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல பெருமளவுல அழுத்தங்கள் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ உக்ரைனோட சேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஹிட் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல இமேஜஸ், வீடியோ பதிவுகள் இது போல விட்டுட்டு இருக்காங்க. அடுத்த மிக முக்கியமான காரணம் ஏன் இந்த நேட்டோல இருக்கக்கூடிய அம்பாசிடர், அமெரிக்கா அலோகேட் பண்ணிக்கிற அம்பாசிடர் இது போல ஒரு அழுத்தங்கள் கொடுத்தாருன்னா, 2வது காரணமா சொல்லக்கூடிய விஷயம் பக்ரோஸ்க். அதாவது இந்த பக்ரோஸ்க் பெயர 31வது பிரிகேட் அர்ஜென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா வண்டி தேவைப்படுது, இவாக்குவேஷன் பண்றதுக்கு வண்டி வேணும். இது போல பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. நார்மலா நீங்க உக்ரைனோட சேனல் ஃபாலோ பண்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல செய்வாங்க. இது ரெகுலரா வர்றதுதான். இது போல வந்து ஒருத்தர் மாட்டிருக்காரு, அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னா பணம் வேணும், இதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நாங்க வண்டி ரெடி பண்ணி அவரை போய் கூப்பிட்டு வருவோம் அப்படிங்கிற ரஷ்யன் வந்து வா காசு கொடுத்துட்டு போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிற என்ன டோரை ஓப்பன் பண்ணி விடுவாங்களா அப்படின்னு கேள்வி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவாக்குவேஷன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம். இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, இவாக்குவேஷன் முதல்ல பண்ண முடியுமா? ஏன்னா அந்த மேப்பை நீங்க உத்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இந்த மேப்பை நீங்க உத்து கவனிச்சிட்டீங்களா? அந்த இடத்துல எவ்வளோண்டு சின்ன கேப் இருக்கு. ஸோ இது உக்ரைன்ல இருக்கக்கூடிய 31வது பிரிகேட் அந்த ரிலேட்டடா இருக்கக்கூடிய சேனல்ஸ் இது போல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஆனா அப்படியே பாஸ் பண்ணிட்டு டீப் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல வைக்கிறேன். இது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ். ஏன்னா நீங்க தராசரை நீங்களே வச்சு பாத்துக்கணும் வித்தியாசம். அதாவது இப்பதான் பக்ரோஸ்க்குள்ள முன்னேற்றம் தான்ப்பா, கொஞ்சோண்டு ஸ்லைட்டா அப்படிங்கிறது போல, மத்த பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்க அவ்வளவுதான் அப்படிங்கிறது போல இவங்க ஒரு மேப் விட்டுருக்காங்க. இது 2க்கு நடுவுல எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது பரவாயில்ல, அதாவது இது பரவாயில்ல. ஆனா ஜூலியன் ராக்பின் அவர்கள், இவர் வந்து பாத்தீங்கன்னா பிளிட்டோட ஜேர்னலிஸ்ட். இவரு அந்த பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட பிளாக் போட்டிருப்பாரு. ரொம்ப அதிக அளவில் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா தெரியும், அதிகப்படியா உக்ரைனுக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்கள் இப்ப பல்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ரஷ்யன்ஸ் 85% பக்ரோஸ்க்கு கேப்சர் பண்ணிட்டாங்க. சொல்றது ஜெர்மனோட ஒரு ஜேர்னலிஸ்ட். ரஷ்யா 85% ஆஃப் த பக்ரோஸ்க் பெய கேப்சர் பண்ணிட்டாங்க. உக்ரைன் இப்ப வரைக்கும் கவுண்டர் அஃபென்சிவ் பண்ற மாதிரியான எந்த ஒரு சிக்னலும் இல்ல, சைன். அதாவது போய் அடிக்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவுமே முன்னேற்றமோ இல்ல அதுக்கு ஏத்த மாதிரியான எந்த ஒரு வேலைப்பாடுகளும் செய்யல உக்ரைன் தரப்புல இருந்து. அது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது போல அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பெகிக்கல், இது வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்து டச்சுக்காரர்கள் சொல்லுவாங்க, டச் நியூஸ் பேப்பர். இந்த நெதர்லாண்டோட கம்பெனி. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்க மறுக்கிறாரு, பக்ரோஸ்க் முழுவதும்
சுத்தி வளைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத ஒத்துக்க மறுக்கிறாரு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, உக்ரைனோட வீரர்கள தொடர்ந்து உள்ள இருக்கிற பகுதிகள்லாம் இருங்க, இருங்க. அவங்களால என்ன ஆனாலும் உக்ரைனோட வீரர்கள்னால அவங்கள பிரேக் த்ரூ பண்ணி உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள வெளிய கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே, இன்னும் ஜெலன்ஸ்கி அவர்கள் அந்த டிஃபென்ஸ்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறது போல பக்ரோஸ்க்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோன்ற அந்த ஒரு பொலிட்டிக்கல் டூலா வந்து பார்த்தீங்கன்னா, அது யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு. ஒத்துக்க மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? 3 வாரத்துக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கா வெள்ளை மாளிகைக்கு போயிருந்தாரு. இவரு ஜேடி வான்ஸ் அவர்களும், ட்ரம்ப் அவர்களும் நகைச்சுவையா சிரிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பினாங்களே. அதுக்கான காரணம் என்ன? நீ பூரம் பொய் பேசுற. ஃப்ரண்ட் லைன்ல வேற மாரி இருக்குது. நீ சொல்றது வேற மாரி இருக்குது. நீ ரொம்ப பொய் பேசுற. அதனால உனக்கு டாமகாக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எந்திரிச்சு போயிரு அப்படிங்கிறது போல கொஞ்சம் ஸ்மூத்தா நடக்கல இல்லையா? இப்ப பக்ரோஸ்க்கு பகுதியும் போயிருச்சு அப்படிங்கும்போது, ட்ரம்ப் அவர்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஸோ அதனால இது போல ஒத்துக்க மறுக்கிறாரு அப்படிங்கிறத மேற்கு மீடியாக்களே எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இப்ப ஈரோப்பே வந்து பாத்தீங்கன்னா, களமிறங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க உக்ரைனுக்கு எதிரா. மீடியாக்கள் இது போல பொய் சொல்றாங்க உக்ரைன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நம்ம பலவிதமான ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்க? அந்த மேப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இங்க உக்ரைன் என்ன கிளைம் பண்றாங்கதையும் பார்த்தாச்சு. டீப் ஸ்டேட் என்ன சொல்றாங்கதையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவெடுக்கணும். ஆனா ரஷ்யா சொல்றதையும் கேட்குறீங்க. ஸோ அந்த மேப்பை நான் உங்களுக்கு வைக்கிறேன். லைட்டூண்டு ஒரு ஓப்பனிங் இருக்கு தெரியுதுங்களா? ஸோ அந்த இடத்துல ஓப்பனிங் விட்டு வச்சுக்கிறாங்க. அது புட்டின் அவர்கள் முதல்லயே சொன்னாரு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின். என்னப்பா சண்டையை நிறுத்திக்கலாமா? என்ன உயிர் சேதங்கள் நடக்கும். ஃபுல்லா குறவழியை பிடிச்சி நிப்பாட்டியாச்சு. செவுத்துல அடிச்சு அப்படியே நிப்பாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல கேட்டார். ஒரு வாய்ப்பு தாரேன். சொல்லுங்க. தேவையில்லாம சாவாதீங்க அப்படிங்கிறத கேட்டு பார்த்தாரு. அவர் டீசெண்டா பண்றாரு. ஆனா அவங்க கேட்கல. சரி இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. என்ன ஒண்ணுமோ பண்ணுங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவுதான். ஸோ பக்ரோஸ்க் முழுவதும் சுத்தி வளைக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கான வீரர்களோட உயிரிழப்புகள் இருக்கு அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்படி இருக்கும் நேரத்துல பவளங்கிராட்ல ஹெவியான அட்டாக் டின்ப்ரோபெட்ரோஸ்க் ரீஜியன்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செருமனி வச்சுக்கிறாங்க. ட்ரோன் ஆபரேட்டர்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா விருது கொடுக்கறதுக்காக ரகசியமா கூடிக்கிறாங்க. போட்டு விட்டாங்க ரஷ்யா கிட்ட. ரஷ்யா அங்கிருந்து குண்டுகளை போட்டாங்க. ஹெவியான சேதம். அந்த இடம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா ஆள் பிடிக்கிற வண்டி ஒன்று அங்கே நிற்குது. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னாலே ஒன்று ஆள் பிடிக்கும், இல்லையே அப்படின்னா ட்ரோனில் கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துட்டு வரும். ஸோ இது போல் டெலிவரிக்காகவும் இல்லை எடுத்துகிட்டு வர்றதுக்காகவும் வந்து பிடிச்சிட்டு வர்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வண்டிகளை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அதிகப்படியாக சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகளை உக்ரைன் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீடியோக்கள். உக்ரைனோட சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பத்தாக்குறைக்கு மேலும் வெறுப்பேற்றும் விதமாக ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியாட் பார்க்கில் சமீப காலமாகவே 2-3 நாளாவே நம்ம என்பிசி ஜேர்னலிஸ்ட்லாம் போய் பார்த்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நிறையா பேர் நிறையா விதமான வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா ஒருத்தர் பூவி கொவி போட்டதுதான். மக்களே பேட்ரியாட் பார்க்குக்கு வாருங்கள். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. யுனிக்கான ஐட்டங்கள், பொக்கிசமான ஐட்டங்கள் பலதையும் நம்ம அரிய வகை பொருட்களை நம்ம வீரர்கள் புடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. வந்து பாருங்க. வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுட்டு போங்க, மகிழுங்கள். அதுவும் மேடு மேக்ஸ் ஸ்டைலிலே உங்கள் விருப்பப்படும் டொயோட்டா லேண்ட் குரூசரும் இஸ்யூஸ் வகை வண்டிகளும் அதிகப்படியாக உண்டு அப்படிங்கிறது போல நிறைய வீடியோக்கள் அதிகமாக வருது. ஸோ ரஷ்யாவில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த பேட்ரியாட் பார்க் போட்டிங்கன்னா சொல்லுங்க. நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா பல நபர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏகப்பட்ட வண்டிகள் அங்கே அடுக்கி வச்சுக்கிறாங்க. பல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரஷ்யா உக்ரைன் இங்க பிரச்சனை முடிவை நோக்கி போகுதா இல்ல எஸ்கலேஷன் ஆக போதா? என்னதான் நடக்க இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பொறுத்த வரைக்கும்? ஏன் இப்படி இன்னும் வளவலான்னு இழுத்துட்டு இருக்கிறாங்க? அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல, காசு கொடுக்கறதுக்கு, சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. இருந்தாலும் ஏன் இது போல தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்காங்க. இதுக்கான பதிலா நம்ம அடுத்த பயில பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.